கோபிசெட்டிப்பாளையம் வாய்க்கால் ரோடு பகுதியில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற ஸ்ரீ வலப்பூர் நல்ல முத்துமாரியம்மன் கோவில் 52ஆம் ஆண்டு கம்பம் திருவிழாவையொட்டி 100க்கும் மேற்பட்ட பெண்கள், குழந்தைகள் மாவிளக்கு எடுத்து வந்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். ஈரோடு மாவட்டம் கோபிசெட்டிப்பாளையம் ஸ்ரீ வலப்பூர் நல்லமுத்து மாரியம்மன் கோவில் திருவிழா ஆண்டுதோறும் மே மாதம் வெகு விமரிசையாக கொண்டாடப்படுவது வழக்கம். இந்த திருவிழாவையொட்டி வெளியூர்களில் பணிபுரியும் ஏராளமானோர் இந்த திருவிழாவிற்கு தவறாமல் கலந்து கொள்வார்கள். இந்த கோவில் திருவிழாவின் போது அதிக அளவு பக்தர்கள் கலந்து கொள்வதால் ஆண்டுதோறும் கம்பம் திருவிழா வெகு விமரிசையாக நடைபெறும். இந்த ஆண்டு வலப்பூர் மாரியம்மன் கோவில் திருவிழா கடந்த மே 2ஆம் தேதி பூச்சாட்டுகளுடன் துவங்கியது. அதனைத் தொடர்ந்து கம்பம் நடுதல், அம்மனுக்கு வெள்ளி கவசம் அணிவித்தல், பெருமாள் அலங்காரம், சொர்ண அலங்காரம், திருவிளக்கு பூஜை, பட்டு போர்த்தி ஆடுதல், மதுரை வீரன் ஆட்டம் உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. நேற்று இரவு அம்மன் அழைத்தல் நிகழ்ச்சியை தொடர்ந்து இன்று காலை அம்மனுக்கு மாவிளக்கு எடுத்தல் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் ஏராளமான பெண்கள், குழந்தைகள் கலந்து கொண்டு மாவிளக்கு எடுத்து ஊர்வலமாக சென்றனர். இந்த ஊர்வலமானது வாய்க்கால் ரோடு, காளியம்மன் எக்ஸ்டென்ஷன், நால் ரோடு, கருமையா வீதி, ஜெயராம் அஞ்சுமூக்கு வீதி வழியாக கோவிலை அடைந்து பின்னர் மாவிளக்கு எடுத்து வந்த பெண்கள், குழந்தைகள் சுவாமி தரிசனம் செய்தனர்.